புனித ஹெர்மாகோரஸ். ஹெர்மாகோரஸ் நற்செய்தியாளர் மற்றும் மார்க்குவின் சீடர் ஆவார். அக்குலியாவை பிறப்பிடமாக கொண்ட ஹெர்மாகோரஸ் இயேசுவின் படிப்பினைகளை போதிப்பதற்காக இத்தாலி நகருக்கு வந்தபோது மார்க்குவை சந்திக்கிறார். மார்க்கு ஒரு தீவிரமான மறைபரப்பாளர். மார்க்கு அக்குலியாவிற்கு தனது பயணத்தை தொடங்கிய போது இவரது மறைபரப்பு பணி எல்லோருக்கும் தெரிந்ததால் அந்த நகரில் மார்க்கின் வருகை பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. மார்க்கு தனது மறைபரப்பு பணியை தொடங்கிய போது ஹெர்மாகோரஸ் ஒரு நம்பிக்கையாளராகவோ அல்லது நம்பிக்கை அற்றவராகவோ இருந்தது அறியப்படாத போதிலும் இவர் ஒரு மதவாதி என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி தெரிந்தது. இதனால் புதிதாக நிறுவப்பட்ட கிறிஸ்தவ திருக்கூட்டத்தை கவனித்துக் கொள்ள மார்க்கினால் நியமிக்கப்பட்டார் ஹெர்மாகோரஸ். மேலும் ஹெர்மாகோரஸ் அக்குலியாவின் முதல் ஆயராக பேதுருவால் திருநிலைப்படுத்தப்பட்டார். பாரம்பரியப்படி நீரோ மன்னரின் அடக்குமுறைகளின் நிழலில் ஹெர்மாகோரஸ் தனது பணியாளர் ஃபார்ஸ் நேதஸின் உதவியால் கிறிஸ்தவம் என்னும் விதைகளை விதைத்து பயிராக வளர்த்தார். என்றாலும் கடைசியில் 2 பேரும் கைது செய்யப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு தலை வெட்டி கொலை செய்யப்பட்டனர். ஹெர்மாகோரஸின் புனித பண்டம் அக்குலியா பேராலயத்தில் பேழையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. கிறிஸ்துவம் வளர கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியாக உயிர் நீத்த ஹெர்மாகோரஸின் விழாவை கொண்டாடும் இந்நாளில் அவரை போன்று கிறிஸ்துவுக்காக வாழ முற்படுவோம். அதன் வழியாக இறைவனின் அருளை நிறைவாய் பெறுவோம். தூய ஹெர்மாகோரஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.